யாருக்குமே ஒண்ணும் பண்ண முடியாது. இவரை பத்தி பேசுங்களே சென்சார் பண்ணிவிடுவாங்க. சிதம்பரத்தை பத்தி பேசணும்னா நம்ம தொகுதி எம்பி அவங்க ஓட்டு வாங்கி ஜெயிக்காத ஒரு சிதம்பரமே ஓட்டு வாங்கி ஜெயிக்காத ஒரு சிதம்பரமே. நான் உன்னுடைய சிவகங்கை தொகுதி ஒரு பொதுமக்கள் தான் நான் பேசுறேன். நான் சிவகங்கை தொகுதியில உள்ள ஒரு பொதுமக்கள். ஏன்டா புண்டாமனை எங்க வாத்தாளப்பட்டு ஓத்த புண்டாமனை அப்படியே ஒளி வைப்பேன். உனக்கு ஓட்டு போடுறதுக்கு நீ யாரா செட்டிய புண்டாமனை? ஏன் இனம் அழியுது, ஏன் மக்கள் அழியுதுன்னு உங்க ஆத்தாளுக்கு ஓத்தது மாதிரி உங்க சோனியாவுக்கும் உங்க ஆத்தாளுக்கு நான்டா சொன்னேன் மேடம். அந்த சிதம்பரம் புண்டாமனே இந்த எங்களை வந்துட்டு அவர் உண்ணாவிர கலைஞர் புண்டாமே உண்ணாவிரதம் இருக்கேன், அவங்க ஆத்தாளப்பட்டு ஓத்தையா உண்ணாவிரதம் இருக்கேன். அந்த இத்தனை பேரை சொல்லி சொல்லிட்டாங்க சமாளிச்சு அந்த தாயாளி தோத்தியடா என் தொகுதியில தோத்துவிட்டு எப்படி நான் வந்து அன்னைக்கு வந்துட்டு உள்துறை அமைச்சரா எப்படி அன்னைக்கு வந்து உருவாயிருக்க? ஏண்டா சிதம்பரம் ஏண்டா செட்டிய புண்டாமனே மதுரை தேவையும் பேசுறேன்டா. டேய் மதுரை தேவையும் பேசுறேன். போஸு என் பேர் போஸு மதுரை தேவை. அட்ரஸ் தமராக்கி போஸ்ட்டு சிவகங்கை தாலுகா இதில் வந்து பேசுறேன். ஏண்டா புண்டை அப்படி ஓத்த புண்டாமனை வேண்டா செட்டிய புண்டாமனை. ஏண்டா நீங்களாம் எங்களை பார்த்து அவங்களுக்கு வந்து இலிச்சா புண்டை மாதிரி தெரியுது. நீங்க வந்துட்டு எங்களை வந்துட்டு நீங்க எல்லாம் வந்துட்டு தூண்டி விடுறீங்க. ஏண்டா புண்டாமனை எங்க என்ன அழையுது நாங்கள் உங்கள்கிட்ட வந்து கூக்குரல விடுறோம். எங்களை வந்து தூண்டி விட்டு நீங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து அரசியல் லாபம் தெரியும். நான் உங்க ஆத்தா விட்டு ஓத்த அரசியல் லாபம் வேண்டாம். இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு பெரிய விஷயங்கள். டேய் இங்க பாரு இந்தியா வானொலியில் அது வந்து ஒளிபரப்ப போகுது. இல்லை நான் கேட்குறேன் அரசியல் லாபம் தேடுறிய ஏன்டா அவங்க ஆத்தாள விட்டு ஓத்த புண்டாமனம் செக்கியை ஓட்ட வச்சு ஜெயிக்க வந்தாங்க. அவங்க ஆத்தாள விட்டு ஓத்த ஏன்டா அவங்க ஆத்தாளுக்கு எங்கள்கிட்ட வந்துட்டு அந்த தேவையான புண்டை ஆண்டி எதுக்குற வந்து எங்கள்கிட்ட வந்து எதுக்குற வந்த ஓட்ட வச்சு நீ ஜெயிச்சிருந்தேன்டா. தாய் உன்னை வந்துட்டு ஒரு அப்பனுக்கு பெற்றிருந்தான்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு தம்பியே ஓட்ட வச்சு நீ ஜெயிச்சிடடா. உங்க ஆத்தாளுக்கு எதுக்குடா எங்கள்கிட்ட வந்த தேவை ஓட்ட ஒரு தேவன்ற ஓட்ட நாட்டை ஆண்டம்னு எங்களை சொல்றீங்க. அந்த காலத்துல எங்களை ஏன்டா நீங்க பூரா குளம்னு நினைக்கிறீங்க? குளம்னு நினைச்சாலும் எங்களுடைய ஓட்டு இன்னைக்கு சீமான் போராடுறேன் அவன் ஆடுறா, வைகோ போராடுறேன் அவன் ஆடுறா, பூரா பண்ணி எங்க ஜாதியில இருந்தாடா போராடுறேன். அவங்க ஆத்தாள போட்டு ஓகே எவனாவது உங்க ஜாதியில இருந்து எவனாவது இறக்கி விட்டுக்கலாடா அவன் சொன்னேன். அவங்க ஆத்தாள போட்டு ஓகே அவன் ஆடுறா. அவன் பேர் என்ன இவன் நம்ம கலைஞர்கிட்ட இருந்தானே பேர் என்னடா இந்த வைகோல் எங்க ஜாதிக்காரன் அவன் யாரு? பன்னீர்செல்வம். ஏன் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சானே விஜயகாந்த் முக ஸ்டாலின் இல்ல ஒருத்தர் ஒரு தனி திருமாவளவன் எங்க உங்க ஆத்தாளுக்கு ஓத்த மாலவனாடா. இல்ல நாங்க கிடையாது உங்களை போட்டு ஓத்த மாலவனாடா. நீங்க ரிசைன் பண்ணடா உங்க ஆட்சியாடா ரிசைன் பண்றா. டே சரியான ஆம்பளை இருந்திருந்தா ரிசைன் பண்ணு. அம்மா அப்படி ஓக்க ரிசைன் பண்றா. நான் தான் ஒரிஜினல் மோத்த கொடுத்து பேட்டி கொடுக்குறேன்டா. பண்ணு இல்லை என் குடும்பத்தை உன்னால ஊம்ப முடியுமாடா. டே என் மயன் சுண்ணி சின்ன சுண்ணி என் மயன் சுண்ணி இத்திரிக்காரு சின்ன சுண்ணி அந்த சுண்ணி என் மயன் முடி சுண்ணி உன்னால ஊம்ப முடியுமாடா. அவன் பேரு ஏபி சரண் போஸ்டிக்கு பிறந்தா மயன். அவன் சுண்ணியை வாயில வச்சு ஊம்ப முடியுமாடா. உங்க புண்டாட்டு ஓக்க நீங்கெல்லாம் வந்துட்டு இந்த தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு உம்மாலாக்கா நீங்கெல்லாம் வந்துட்டு நம்ம உண்ணாவிரதம் இருக்கிறது புண்டாட்டு ஓக்க உண்ணாவிரதம் இருக்குன்றிய கேட்டா நாங்கள் பெரிய புண்டைன்றிய. ஏன்டா டே சிதம்பரம் உங்க ஆத்தா விட்டு ஓக்க இந்த சிவகங்கை தொகுதியை விட்டு நீ எங்கேயா ஜெயிச்சியோடா உம்மாலாக்கா நீ எங்கேயா ஜெயிச்சிருவியா? நீங்க போசு தான் பேசுறீங்க போசு தான் மதுரை போசு மதுரை என் தெருவை பார்த்துக்க மேலூர் குமாரவட்டி தமராக்கி போஸ்ட்டு சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் குமாரவட்டி போசுடா. நல்ல முகம் ஞாபகம் இருக்கு உங்களுக்குலாம். உமா அப்படி ஓக்க ஆனால் எங்களுக்கு வந்துட்டு இவ்வளவு கொடுமை பண்ண புண்ட தாயலி நீ வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு நீ யாரா? டே தோத்த புண்டமே எப்படா ஜெயிச்ச நீ? தோத்தவன் எப்படா ஜெயிச்ச நீ? எங்க என்னடா அது அரசியல் நடக்குது? இது என்ன இந்தியாவா? இது என்ன இந்தியாவா இல்ல ஈராக்கா? ஏண்டா இல்ல இலங்கையா? நமக்கும் என்ன பிரச்சனை?
நமக்கு சொல்ல முடியுமா? நமக்கு தெரியுமா? என் ஊர்ல உள்ள பிரச்சனை நான் பேச முடியும். சரி, இவன் கடைசியா கலைஞர் என்ன பண்ணா? அதான் நான் சொல்றேன், என்ன பத்திரிக்கை உர நீ என்ன ஊம்ப முடியுமா? என் மயன் ஜூனியத்தை ஊம்பலாம். என் மயன் வந்து ஐயா குழந்தைன்னு சொல்லி என் மயன் ஜூனியர் தப்பிட்டு போறான். என்ன வந்து உம்ப முடியுமா? நான் தேவையான உம்மாவை ஓக்க மதுரைக்குல நான் பெரிய ஆளு. என் ஜாதிக்கார என்னை வந்து தொட்டான கொண்டே கலைஞர் ரூமும் கொண்டு விடுவேன். அப்ப என்னடா உம்ப முடியும் நம்மள? அதுக்கிட்ட இந்த செட்டிய புண்டைக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்டா செட்டிய புண்டாமனே சிதம்பரமே நான் பேசுறேன்டா, நான் போட்டுறான்டா என் ஊரு ஏன்டா செட்டிய புண்டாமையில ஏன்னா உங்க ஆத்தால போட்டு கோயில் மேல ஓக்கணுமா? ஏன்டா உங்க ஆத்தால போட்டு ஓக்க வந்து பாடுறா. நீ தமிழ்நாட்டுல வந்து நீ என் தொழில் வட்ட ஜெயிக்கிறேன்னு சொல்றாங்க. இந்த தடவை புண்டாமனே தோத்தியா ஜெயிச்சியா? அதான் நீ பாரு. இது வரைக்கும் ஏன்டா ஒரு ஜெயிச்ச தொகுதிக்கு நன்றி தெரிவிக்க வர்றது இல்லையா? ஒரு ஜெயிச்ச வந்துட்டு ஏன்டா புண்டாமைங்கள? அப்ப நீங்களாம் வந்துட்டு அந்த காலத்துல வந்து மாதிரி இன்னும் ஒத்தனிமை ஆட்சி நடத்தணும்னு டேய், நாங்களாம் கொதிச்சு எழுந்தோம்னு வச்சுக்க உம்மால கனிங்கெல்லாம் இருக்கவே முடியாது. நாங்க தான் ஆண்ட அந்த ஊரை ஆண்டாம் வச்சான். பாண்டிய மன்னன் சோழ மன்னன் நாங்க ஆண்டா. பாண்டிய மன்னன் பேர் இருக்கு, சோழ மன்னன் பேர் இருக்கு. அந்த நாட்டுல ஆண்டவங்க நாங்க. இன்னைக்கு நாங்க வந்து தலையை கீழே போட்டு பேசாம இருக்கிறேன். ஏன்டா புண்டாமை அவங்க ஆத்தா விட்டு ஓத்தா புண்டாமைங்கள நீங்க எல்லாம் வந்துட்டு நீங்க இங்க வந்துட்டு பெரிய ஆளுங்க. இங்க ஏன்டா தமிழ்நாட்டுல நீங்க எல்லாம் பெரிய ஆளுகளா? என் போட்டோ இருந்தா கொடுத்துருக்காண்டா, நீ வீடியோ எடுக்கிற போட்டோ நீ போட்டு விடு. என்ன ஊம்ப முடிஞ்சுச்சுண்டா? சரியான ஆம்பளை உங்க அம்மால ஓக்க ஒரு செட்டியனுக்கு பிறந்ததுன்னா நீ ஊம்புடா. இல்லடா என் மயம் முடி சுண்ணியாவது ஊம்பிட்டு போடா. டே என் மயம் சின்ன 2 வயசு ஆகுற என் மயம் சின்னியை வாங்கி ஊம்பிட்டு போறேன். புண்டாமனை உங்க ஆத்தா விட்டு ஓக்க இந்த அன்னைக்கு அப்படித்தானே பேசுறேன். டே உங்குடியில் எங்கெல்லாம் நாங்கெல்லாம் ஆண்டவன் வச்சவங்க. ஆனா இன்னைக்கு எங்களை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறீங்கலாம். ஆனா எங்களை அழிக்க முடியாதா? டேய் அன்னையில இருந்து இந்த வரைக்கும் எங்களுக்கு புராணம் இருக்குடா. பாண்டிய மன்னன் சோழ மன்னன் கரிகால மன்னன் எங்களுக்கு புராணம் இருக்குடா. அதனால எங்களை யாருமே அழிக்க முடியாதா? என்னைக்கு நான் தமிழ்நாட்டில் தான் அந்த புராணம் தாண்ட பேசுவேன். நாங்கள் தேவைன்ற நீங்க அழிக்கணும்னு நினைக்கிறீங்க. அது எதுவுமே சேர்ந்து அழிக்கணும்னு நினைக்கிறீங்க. இருந்தாலும் என்னைக்கு இருந்தாலும் நாங்க தான் அந்த ஊரு பேசுவேன். நாங்க அந்த மன்னர் பேசுவேன். எதைக்கு தான் நாங்கள் கட்டின கோயில் தானே பேசுவேன். புண்டையில் அணியெல்லாம் தாய் செட்டிய புண்டாமனை போடுறாங்க பேப்பர்ல.